94ஆம் ஆண்டினுடைய பிறந்த நாள் விழா காணுகிறார். திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த திராவிட இயக்கத்தினுடைய தூண்களில் ஒருவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய பேராசிரியர் பெருந்தகை அவர்கள். தலைவர் கலைஞர் அவர்களுடைய உற்ற தோழனாக, உற்ற நண்பனாக, உற்ற சகோதரனாக எல்லா நிலைகளிலும் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளாக இருந்தாலும் சாதனைகளாக இருந்தாலும் இரண்டிலும் இரண்டர கலந்திருக்கக்கூடியவர் நம்முடைய பொதுச் செயலாளர் பேராசிரியர் பெருந்தகை அவர்கள். ஆகவே அவருடைய பிறந்த நாள் விழாவில் என்னுடைய நல் வாழ்த்துக்களை தெரிவித்து அதே நேரத்தில் அவருடைய வாழ்த்துக்களையும் பெறுவதற்காக நான் வருகை தந்து இன்றைக்கு அவரை சந்தித்து விட்டு சென்றிருக்கிறேன். உடல்நலம் நன்றாக தேறி வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 2 நாட்களில் அவர் இல்லம் திரும்புவதாக முடிவு செய்யப்பட்டது. முதல்வர் பன்னீர்செல்வம் வந்து டெல்லி போயிருக்காரு. பிரதமரை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை வைக்கிருக்காரு. ஏற்கனவே வர்தா புயல் சென்னையை தாக்கிய நேரத்தில் நான் இந்த கருத்தை அப்பொழுதே வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன். உடனடியாக முதலமைச்சராக புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்திக்க வேண்டும். வெறும் கடிதம் எழுதுவதோடு நிறுத்திக் கொள்ளாமல் நேரடியாக சென்று பெற வேண்டிய நிதியை அழுத்தம் கொடுத்து முறையாக பெற்று வர வேண்டும் என்று நான் ஏற்கனவே என்னுடைய கோரிக்கையை அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறேன். ஊடகங்களுக்கு நான் அளித்திருக்கக்கூடிய பேட்டியிலும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன். ஆகவே அதை உள்ளபடியே நான் வரவேற்கிறேன். அவருடைய அபரிதமான கற்பனைகளுக்கெல்லாம் பதில் சொல்லி தேவையற்ற நிலையை உருவாக்குவதற்கு நான் விரும்பவில்லை. திமுக பொதுச் செயலாளர் திரு அன்பழகன் அவர்கள் இன்று 95வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவரை நேரில் சந்தித்து தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்த திமுக பொருளாளர் திரு மு க ஸ்டாலின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் 2 நாட்களில் வீடு திரும்புவார் என்று தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான நேரடி காட்சிகளை பார்த்தோம்.